ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பச்சை பட்டாணி வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க, 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம், நறுக்கின பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃப்ரோசன் பட்டாணி தான் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா வந்து நீங்கள் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இது வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. தண்ணி ஊற்றுனீங்கன்னா தான் ரொம்ப நேரம் ஆகும். தண்ணி ஊற்றாமல் அந்த எண்ணெயிலே நல்லா மூடி போட்டு ஆவிலே வேக வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமே வெந்துடும். இப்போ ஒரு 5 மினிட்ஸில் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கொலைய வேகணும்னு கிடையாது, ஜஸ்ட்டு நம்ம ஒரு 3/4 வெந்தாலே என்ன நம்ம இதை வந்து மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம். கூட கொஞ்சமாக வந்துட்டு நான் கரம் மசாலாவும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, ஜீரகத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலா பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட புளிச்ச மாவு, இட்லி மாவு, வீட்டில் தோசை மாவு, புளிச்ச மாவு இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த தயிரை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். வெறும் தண்ணி விட்டு நீங்கள் அந்த ரவையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புளிச்ச மாவு இருந்தால் ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். நல்லா 10 மினிட்ஸ் கழித்து அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் வந்துட்டு நான் வந்து ஒரு 4 கரண்டி அளவுக்கு தோசை மாவு ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள்கிட்ட தோசை மாவு சுத்தமாக இல்லை அப்படின்னா நீங்கள் தயிர் ஆட் பண்ணியிருக்கனால அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கரெக்டாக வந்துடும். இதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், கொத்தமல்லி கொஞ்சமாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், சில்லி ஃப்ளெக்ஸு, வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இது எல்லாமே நல்லா கலந்தாச்சு. இது இப்படியே ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து பச்சை பட்டாணி வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடக்கூடாது. நம்ம வந்து இதை அப்படி ஒரு பல்ஸில் போட்டு ஒரு கொரகொரப்பாக ஒரு 2 to 3 செகண்ட் அரைச்சா போதும். அது வந்துட்டு இந்த மாதிரி 1-2 அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி பால் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப சின்னதாகவே ரெடி பண்ணிக்கலாம், ரொம்ப பெருசாலாம் தேவைப்படாது. எல்லாத்தையுமே நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து பனியாரக்கல் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க, இல்லை நெய் கூட விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு இந்த ரவை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து இந்த மாதிரி ½ ஸ்பூன் போட்டால் போதும், நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அரை ஸ்பூன் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க, அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த பச்சை பட்டாணி உருண்டையை வந்து அதில் வச்சிடலாம். லைட்டாக வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ரொம்ப அமுக்கிடாமல் லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் இன்னொரு அரை கரண்டி மாவை வந்து அதில் ஊற்றிடலாம். அப்படியே க்ளோஸ் ஆகிற மாதிரி நல்லா ஊற்றி விட்ருங்க. இது ஒரு மூடி போட்டு நீங்கள் ஒரு
5 மினிட்ஸ்க்கு வந்துட்டு அடுப்பை குறைவாகவே வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு கருகாமல் நல்லா அழகாக வெந்து வந்துடும். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு அதே மாதிரி இன்னொரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்லா மூடி வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு வெந்துடும். நல்லா வெந்துருச்சு. இதுக்கு வந்து நீங்கள் சட்னி எதுவுமே வச்சு சாப்பிட்ணுன்னு கூட தேவையில்லை. ஏன்னா நம்ம அந்த பட்டாணியிலே வந்து நிறைய மசாலாலாம் சேர்த்து தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த சட்னியே நம்ம வந்து எதிர்பார்க்க மாட்டோம். கிட்ஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது போல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா. ஸோ அவ்வளோதாங்க. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.